நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே சொல்லியாச்சுல, இன்னும் என்ன பாக்கி இருக்கு? அத்தை, நான் கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னேன்னா, அம்மா, இவ சொல்றது எதுவுமே நம்பாதீங்கம்மா. இவ்வளவு வேலனும் எல்லாத்தையும் தெளிவாதான் பிளான் பண்ணி பண்றாங்க. 2 பேர் நம்மள நல்லா சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறாங்கம்மா. இவ சொல்றது எதுவுமே நம்பாதீங்கம்மா. டேய் ரஞ்சித், வள்ளி தான் ஏதோ சொல்ல வரா இல்ல, அவளை தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்ல விடுறா. டேய், இவ கோர்ட்ல என்ன சொல்லிருக்கா தெரியுமா? வேலனும் இவளும் லவ் பண்ணாங்களாமா. இவளோட சம்மதத்தோட தான் அவன் இவ கழுத்துல தாலி கட்டினான்னு கோர்ட்லயே சாட்சி சொல்லிருக்காடா. இதுக்கு மேல இவ என்னடா சொல்லணும்? நம்ம ரத்தினத்துக்கு வேலை மட்டும் துரோகம் பண்ணலடா, இவளும் சேர்ந்துதான் துரோகம் பண்ணிருக்கா. ஏய், உன்கிட்ட என்னடி சொன்ன? உன் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த வேலனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ரத்தனத்தோட மகளா இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு சொன்னேல்ல. ஆனா நீ என்னடானா, அவனை காப்பாத்தி விட்டது மட்டும் இல்லாம நீயும் அவனும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிருக்கோன்னு சொல்லிருக்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்ட. அத்தை, வேலனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அது அப்பாவுக்கு தானே கெட்ட பேரு. என் கழுத்துல தாலி கட்டினதுனால அப்பாதான் அவனை ஏதோ பண்ணிட்டாருன்னு வெளியே எல்லாரும் பேசுவாங்க. அதனால கோர்ட்ல போய் சொல்லி காப்பாத்தி விட்டுட்டேன். ஆனா சத்தியமா நான் வேலனை ஏத்துக்கவே போறதில்ல. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டு பொண்ணாதான் திரும்ப வந்திருக்கேன். எனக்கும் வேலனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. ஏன் அண்ணி, அதான் வள்ளி இவ்வளவு தூரம் சொல்றால, அப்புறம் என்ன வீட்டுக்குள்ள வர சொல்லலாம்ல. ஏய், என்ன எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? நீங்க பாரு, இவளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இப்பவே நீயும் இவ கூட வெளியில போயிடு. போ. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னேன்னா, அப்பா மேல எந்த தப்பான இமேஜும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். முக்கிய செய்திகள். அமைச்சரின் உதவியாளரே அமைச்சரின் மருமகன் ஆனார். அமைச்சர் ஏற்பாரா எதிர்பாரா? மதுரை உயர்நீதிமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் ரத்னவேல் பாண்டியனின் குடும்ப பிரச்சனை வழக்காக மாறியுள்ளது. அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள கல்வித்துறை அமைச்சருக்கு திடீர் நெருக்கடி, பொதுமக்கள் கொந்தளிப்பு. என்னங்க, இவ வந்ததுல இருந்தே இப்படியே உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த ஜூஸியாவது குடிக்க சொல்லுங்களேன். ஏய், அவ ஏற்கனவே கோவமா இருக்கா. என்னால அவ பக்கத்துல போக முடியாது. நீயே போய் குடு போ. ஐயோ, நானா? என்னங்க, நீங்க சொன்னாதாங்க அவ கேப்பா. கொண்டு போய் குடுங்க, போங்க. இத பாரு, நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. நீயே போய் குடு. ஐயா, இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குடுங்க, நான் போய் குடுக்கறேன். குடு அவன்கிட்ட. ஏய் ரேணு, இப்படியே எதுவும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? இந்த ஜூஸையாவது குடி. அதான் அப்பா அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த ஜூஸை குடி. கல்வித்துறை அமைச்சர் திரு ரத்னவேல் பாண்டியனின் மகள் திருமண வழக்கில் திடீர் திருப்பம். அமைச்சரின் உதவியாளர் கதிர்வேலன் கட்டாய தாலி கட்டவில்லை, என்னுடைய சம்மதத்துடன் தான் தாலி கட்டியுள்ளார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தோம் என்று அமைச்சரின் மகள் கோர்ட்டில் வாக்குமூலம் அளித்துள்ளார். எனவே கதிர்வேலனை விடுதலை செய்யும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? இந்தா புடி.
ஜூஸ் புடி. ஏய் ஐயோ, என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என் வாழ்க்கை என்ன போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்குலாம் ஜூஸ் தான் முக்கியமா? ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னைய பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குடி. அவனுக்காக உன்னையே எதுக்கடி கஷ்டப்படுத்திக்கிற? நீ இப்படியே இருந்தா உனக்கு பைத்தியமே புடிச்சிருண்டி. இத பாரு ரேணுகா, நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பழைய ரேணுகாவா என்னோட மகளா திரும்பி வரணுமா?